வேப்பூர் அருகே மக்காச்சோளம் பயிர்களை வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருவதாகவும், வனப்பகுதியை ஒட்டியிருக்கும் விவசாயிகளுக்கு வேலி அமைத்து தர பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி பயிரான மக்காச்சோளம் பயிர்களை விவசாயிகள் அண்மையில் சாகுபடி செய்தனர். இந்நிலையில் தற்பொழுது மக்காச்சோளம் பயிர்கள் கதிர்விட்டு வளர்ந்து வரும் சூழ்நிலையில், குறிப்பாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள ரெட்டாக்குறிச்சி, கீழ்வரத்தூர், களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுப்பன்றி, மான் உள்ளிட்ட வனவிலங்குகள் மக்காச்சோளம் பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வனவிலங்குகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாகவும், இதுகுறித்து வேலி அமைப்பதற்கான பலமுறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் கம்பி வேலி அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். அன்னை ரொம்ப அழுப்பு பண்ணுதுங்க. ஃபாரஸ்ட் ஓட்டு, ஏரி ஓட்டு எல்லாம் போகிறோம். ஆம்படியும் அழுப்பு பண்ணுது, போயிருக்க அழுப்பு பண்ணுது. எங்களால் காவு காக்க முடியல. கடனோட வாங்கி தான் இதெல்லாம் காட்டில் நாங்கள் செஞ்சுருக்குறோம். இப்படி இப்படி பண்ணோன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் காட்டு இது வேலி போட்டு அணைச்சி கொடுங்க, இல்லைன்னா நஷ்டம் எடுக்கும் கொஞ்சம் கொடுங்க பார்த்து. நாங்கள் கடனோட வாங்கி தான் கஷ்டப்பட்டு செஞ்சு பயிரிடுறோம். அப்படி பண்ணிக்கிட்டு ரொம்ப அழும்பு இருக்குது. இப்போ நைட்லேயும் காவை காக்க முடியல. படாச்சி வெடித்தாலும் கம்பி கட்டி வச்சுக்கிறோம், அப்பயும் தவறி வருது. என்ன செய்ய முடியும் நாங்கள்